ஜெயராம், வணக்கம் ஜெயராம். ஜெயராம், இதுக்கு முன்னால ஒரு போலீஸ்கார இந்த மாதிரி மணல் சம்பந்தமான ஒரு ஆய்வு செய்ய சென்ற ஒரு காவலர் கொலை செய்யப்பட்டார். ஒரு விஏஓ லூர்து பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு விஏஓ அரசு அலுவலகத்துக்குள்ளாரையே வெட்டி கொல்லப்பட்டார். இன்னைக்கு ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். ஜெயராம், இந்த இஷ்யூவை நீங்க அறப்போர் தொடர்ந்து பேசிட்டு இருக்குது. ஏதாவது இதை கண்ட்ரோல் பண்றதுக்கான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அரசாங்கம் செய்யுதா, இல்ல அவங்களால இதை கண்ட்ரோலே பண்ண முடியாத நிலைமை தான் இந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நிலவுகிறதா? அரசு இத கண்ட்ரோல் சுத்தமா பண்ணல. அது மட்டும் இல்லாம இந்த கனிம வள கொள்ளைய அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க, மிகப்பெரிய அளவுல அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது இன்றைய தினம் இப்போ எப்படி மாறி இருக்கிறது அப்படின்னா, அது வெறும் ஒரு சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அல்லது அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் மட்டும் இல்லை. இப்ப இதை தாண்டி தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு சீரழிவிற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இந்த சட்டவிரோத கல்குவாரிகள் இருக்கிறது அப்படிங்கறத நான் பாக்குறேன். இன்னைக்கு ஒரு நாட்டுல நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவரால ஒரு அநீதி நடக்கும் பொழுது அவர்களால அந்த அநீதியை எதிர்த்து பேச முடியல, குரல் கொடுக்க முடியல, ஒரு புகார் அனுப்ப முடியல, அந்த புகார் மீது நடவடிக்கை கோர முடியலன்னா அதற்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவுல சீரழிந்து வருகிறது அப்படிங்கிறது அர்த்தம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே பல்வேறு இடங்கள்ல எங்கெல்லாம் குவாரிகளை எதிர்த்து சட்டவிரோதமாக குவாரிகளை எதிர்த்து மக்கள் போராடி வராங்களோ அந்த ஒவ்வொரு இடத்திலுமே மக்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு வந்துட்டு கொண்டிருந்தனர். இன்னைக்கு அது ஒரு படி மேல போய் இந்த மைனிங் மாஃபியா நான் கொலையே செய்வேன் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதுல ரொம்ப முக்கியமாக எங்க மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இந்த கனிம வள கொள்ளையில நடக்கக்கூடிய கூட்டு சதிகள். அந்த கூட்டு சதிகள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், இன்னைக்கு மேல் அளவு வரைக்கும் இந்த கூட்டு சதி நடக்குது அப்படிங்கறத பாக்குறோம். நம்ம திருநெல்வேலியில பார்த்தோம், ஜெயகாந்தன் ஐஏஎஸ் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எப்படி இந்த கூட்டு சதியில் ஈடுபட்டார். பல 100 கோடி ரூபாய் பெனால்ட்டியை எப்படி வெறும் 14 கோடியாக குறைத்தார், எப்படி சட்டவிரோத குவாரிகள் எல்லாம் திறந்து விட்டார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப ஜகபர் அலி விஷயத்துல நம்ம என்ன பாக்குறோம் பாருங்க. ஜகபர் அலி விஷயத்துல அவர் மிக தெளிவாக ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார். அந்த புகார்ல அவரு ரொம்ப டீடைல்டாக எந்தெந்த நிலத்திற்கு எந்தெந்த குவாரிக்கு எப்போ லைசன்ஸ் முடிந்தது, 2023 முடிந்து விட்டது, அதற்கு பிறகு அவங்க எங்கெல்லாம் கற்களை அந்த ரஃப்ஸ்டோன் விஷயங்களை எங்கெல்லாம் பதுக்கி வைத்திருக்கிறார்கள், அதோடைய சர்வே நம்பர் என்ன, எல்லாம் டீடைல்டா கொடுத்து கிட்டத்தட்ட 84 கோடி ரூபாய் அளவிற்கு அவர்கள் வெட்டி எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். அவரே அவர் வீடியோல தாசில்தார் கசிய விட்டதாக வேற சொல்கிறார். சரி, இப்போ அவர் ஹென்றி அவர்கள் சொன்னது போல ஒரு பக்கம் எஃப்ஐஆர், அவரை கொல்லப்பட்டவுடன் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. இன்ஃபேக்ட் போலீஸ் அந்த ஒரு இன்டர்வியூல நம்ம பார்த்தா போலீஸ் அவங்க ஃபேமிலி கிட்டயே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எதுக்குமா இந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட அவர்கள் சொன்னதாகலாம் நாம் கேள்விப்படுகிறோம் அங்க ஃபீல்டுல இருந்து. அப்போ தொடர்ந்து ஏதோ ஒரு வழியில காவல்துறை இந்த மைனிங் மாஃபியா அவர்களுடன் ஒரு கூட்டு சதியில் இருப்பது வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. அவர் மார்ச்சரி பத்தி ஆல்ரெடி சொன்ன, மருத்துவமனை எப்படி இருக்கிறது சொல்றாரு. இப்ப அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா தாசில்தார், மாவட்ட நிர்வாகம் இருக்கு இல்லையா, இப்ப தாசில்தாரோ ஆர்டிஓவோ டிஆர்ஓவோ யாராவது ஒருவர் இவர் சொன்ன விஷயத்தை சீரியஸா எடுத்து ஒரு மணி நேரம் இல்ல ஒரு 2 மணி நேரம் ரெய்டுக்கு போயிருந்தா கூட, போய் பார்த்திருந்தா கூட இதை கண்டுபிடித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இவருடைய உயிரையே காப்பாற்றி இருக்கலாம். ஏன்னா அவங்க மேல கிரிமினல் கேஸ் போட்டிருந்தாங்க அன்னைக்கே சட்டவிரோதமாக அள்ளியதற்கு அப்படின்னா இவருடைய உயிரையே காப்பாற்றி இருக்கலாம். கனிம வளத்துறை இந்த வேலையை செஞ்சிருந்ததுனாலும் காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் இது எதுவுமே நடக்கல, இப்ப இறந்து போயிட்டாரு. இப்ப நேற்றைய தினம் செய்தி வருகிறது, நான் நியூஸ்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு பேரதிர்ச்சியான தகவல்,
இவங்க இப்ப ஆய்வு செய்து கனிம வளத்துறை எல்லாம் போய் ஆய்வு செய்து 6000 கனமீட்டர் அளவிற்கு அந்த குவாரி வெட்டி எடுத்திருப்பு அதிகமாக வெட்டி எடுத்திருப்பதாக கண்டுபிடிப்பு அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியே வருது. இதுல பேரதிர்ச்சி என்னன்னா 6000 கனமீட்டர் அவங்க கூடுதலாக வெட்டி எடுத்தது இல்ல, 6000 கனமீட்டர் தான் வெட்டி எடுத்தாங்கன்னு கனிம வளத்துறை சொல்றாங்க. பாத்தீங்களா, அதுதான் பேரதிர்ச்சியான தகவல். ஏன்னா 6000 கனமீட்டர் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய மதிப்பு படி 380 ரூபாய் ஒரு கனமீட்டர். சட்டவிரோதமா காஸ்ட் ஆஃப் மினரலே அவ்வளவுதான் அவங்க வச்சிருக்காங்க. வெறும் 22 லட்சம் ரூபாய் தான் வருது. ஜகபர் அலி சொன்னது 84 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோதமாக அதிகமாக வெட்டி எடுத்து பதுக்கி வைத்திருக்கிறார்கள், அதை மீண்டும் தாசில்தார் கசிய விட்டவுடன் மீண்டும் கொண்டு வந்து கொட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஜகபர் அலியுடைய புகார். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இவங்க 6000 கனமீட்டர் தான் அதிகமாக வெட்டி எடுத்தார்னு ஒரு, அப்ப யாரை காப்பாற்றுவதற்காக இது? நீங்க 6000 கனமீட்டர் தான் அதிகமா வெட்டி எடுத்தாங்கன்னா பெனால்ட்டியே போட முடியாது, எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது குவாரி மேல. ஏன்னா எப்பவுமே ஒரு +5% -5% கால்குலேஷன்ல இப்படி அப்படி இருக்கும் அப்படின்னு நீதிமன்றங்கள் எல்லாமே அதை ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு +5 -5%. அப்போ அந்த ஒரு லீவே எல்லாருமே கொடுப்பாங்க. சோ இதற்கான வழியே என்னன்னா மீண்டும் அந்த கனிம வள கொள்ளையர்களை காப்பாற்றுவதற்கான வேலையாகத்தான் இது தெரியுது. அப்ப அந்த கனிம வளத்துறை நான் ஒரு ஹார்ஷான வேர்டை பயன்படுத்துவதற்கு, ஆனால் இது உண்மை. இந்த துறையை நான் கனிம வளத்துறை என்று கூறுவதை நான் நிறுத்திவிட்டேன். கனிம வள திருட்டுத்துறை என்றுதான் நான் கூறி வருகிறேன். ஏன்னா இந்த துறையில இந்த துறையே கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துடன் இயங்குகிறது. இந்த துறையே கொள்ளையடிப்பதை வேடிக்கை பாருங்க. திருநெல்வேலியில 54 குவாரிகள் 53 குவாரிகள் சட்டவிரோதமாக இயங்கி இருக்குன்னு சொன்னா அது மேல இன்னி வரைக்கும் அவ்வளவு ஆதாரங்களோட கொடுத்து கூட இன்னி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. மாறாக இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, 100 குவாரிகளுக்கு மேல திறந்திருக்கிறாங்க, 100 குவாரிக்கு மேல அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்போ இன்னும் எந்த அளவிற்கு சட்டவிரோதமாக வெட்டி எடுக்க முடியுமோ வெட்டி எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் நேற்றைய தினம் முன்தினம் எஸ்ஏவி குவாரி அமைப்பதற்கு எதிராக திருநெல்வேலியில போராடுறாங்க. அந்த எஸ்ஏவி குவாரி மிகப்பெரிய அளவுல சட்டவிரோதமாக எப்படி இயங்கி இருக்கிறதுன்னு ஆதாரங்களோட நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். 29 கோடி ரூபாய் பெனால்டி போட்டாரு சப் கலெக்டர். சரி, வெறும் 1 கோடி ரூபாயாக குறைத்தார் ஜெயகாந்தன். இப்போ அந்த நிறுவன குழுவுடைய மெயின் பர்சன் கிரஹாம்பெல் என்பவர் திமுகவில் ஒன்றிய செயலாளராக உள்ளார். அப்போ அந்த அதிகாரம் தான், இது போன்ற அதிகாரங்கள் தான் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு ஜவஹர் அலி அதிமுகவுல இருந்திருக்கலாம். இருந்தாலும் இன்னைக்கு அதிமுக மிகப்பெரிய அளவுல எந்த போராட்டமும் செய்யல. அப்போ எந்த அளவிற்கு கட்சிகளுக்குள் எந்த அளவிற்கு சமரசம் இருக்கிறது, எந்த அளவிற்கு அதிகார மட்டத்தில் மிகப்பெரிய இன்னைக்கு அமைச்சர் துரைமுருகன் எடுத்துக்கோங்க, அதற்கு கீழ் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் எடுத்துக்கோங்க, எப்படி ஏன் வேடிக்கை பாக்குறீங்க? நீங்க ட்ரோன் டெக்னாலஜி எல்லாம் அடைவிதிப்பான் குளத்துக்கு பிறகு சொன்னீங்களே, எங்க அந்த ட்ரோன் டெக்னாலஜி? அந்த ட்ரோனை நீங்க பறக்க விட்டு, நான் கேக்குற ஜவஹர் அலி சொல்றாரு இல்லையா 2023 லைசன்ஸ் முடிச்சதுன்னு, அப்ப இவ்வளவு நாளா அந்த ட்ரோனை பறக்க விட்டு இவங்க எல்லாம் வெட்டி எடுக்கிறாங்களா இல்லையான்னு ஒரு வாட்டி கூட நீங்க செக் பண்ணல. அப்ப இந்த மாதிரி அலட்சியமாக எதுவுமே வேலை செய்யாம இந்த கூட்டு செய்தியெல்லாம் ஈடுபடுறாங்களா அந்த அதிகாரிகள் மேல அமைச்சர் துரைமுருகன் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? அப்ப நடவடிக்கை எடுக்கலன்னா அவருக்கு இதில் என்ன, அவர்களை போன்றவர்களுக்கு என்ன ஆதாயம் என்ற கேள்வி வருகிறதா இல்லை? அதாவது ஜெயராம் என்னன்னா, அந்த சம்பந்தப்பட்ட நபர் புகார் கொடுத்த போது ஆய்வு நடத்தாதவர்கள், அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு நீங்க சொல்றத போல இவங்க ட்ரோன் வச்சும் ஆய்வு நடத்தி அவங்க தான் சொல்றாங்க 6000 கியூபிக் மீட்டர் எக்ஸ்ட்ரா வெட்டி எடுத்திருக்காங்க. அப்படிதானே சொல்றீங்க? ஆமா. கம்ப்ளைண்ட் கொடுத்த போது செய்யல. கம்ப்ளைண்ட் கொடுத்த போது செய்யல. கம்ப்ளைண்ட் கொடுத்த போது நான் என்ன சொல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்த போது 2 விஷயங்களை அவங்க செஞ்சிருக்கணும். ஒன்று, அந்த போய் ரெய்டு பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது. 2வது, இப்படி ஒருவர் புகார் கொடுத்திருக்கிறார், இவர் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்து இவருக்கான ப்ரொடெக்ஷனை என்ஷூர் பண்ணிருக்கணும் அரசாங்கம், மாவட்ட நிர்வாகம்.